நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கத்திரிக்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு சீவி வச்சுருக்கோம், பிரியாணி இலை, பட்டை லவங்கம் ஒன்று, வறுத்த மல்லாட்டை, எள், வெந்தயம், ஜீரகம், புளி கரைசல், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம வந்து ஜீரகம், வெந்தயம், மல்லாட்டை, எள்ளை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை மிக்சி ஜார். இப்போ நம்ம குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறோம். கடுகு கொஞ்சம் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறோம். கடுகு வெடிக்கிற வரைக்கும் எண்ணெயை காய விடும். பட்டை லவங்கத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயத்தை வந்து கடுகு வெடித்த பிறகு வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் போட்டாச்சு. அது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கணும். ஒரு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டணும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுத்தபடியாக தக்காளியை வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அந்த அடித்து வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஊற்றிக்கணும். இப்போ சிறிதளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் தேவைக்கேற்ப. இது போட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம முன்னாடி அரைச்சி வச்ச பவுடரை வந்து போட்டு கலந்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சிறிதளவு போட்டுக்கோங்க. வெல்லம் வந்து ஒரு கையளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்குங்க. அப்புறம் லைட்டாக புளியை கரைச்சி புளியை ஊற்றிடுங்க. இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கோங்க. இது அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை இது மாதிரி பொளந்து வச்சுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் மிதந்து வருது. இப்போ வந்து பார்த்துக்கோங்க நல்லா பதமாக வந்துடுச்சு. இப்போ குக்கரை போட்டு கத்திரிக்காயை நம்ம வேக விடணும். விசில் போட்டுருங்க.
ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் விட்டு கத்திரிக்காய் கலர் நல்லா தெரியுது. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி.